உன் ட்ரீமுக்காக எதை வேணுமோ விடலாம், ஆமா. எதுக்காகவும் உன் ட்ரீம் விடக்கூடாது அப்படிங்கிற டைலாகா இருக்கட்டும். நிறைய இடத்துல அவர் நிறைய நல்ல நல்ல டைலாக்ஸ் பேசிட்டே இருப்பார். மோஸ்ட் இம்ப்ரெசிவ் சீன் இந்த படத்திலே, லைக் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் சீன் வாஸ் ஜார்ஜ் மரிஸ். 100%. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் அது 100 ஹெல்ப்ல அது ஒண்ணு மறந்துடுச்சு. என்ன நீ ஹோஸ்ட் பண்ணி என்ன நீ ஊர் சுத்தி காமிக்கிறதுக்குன்னுப்பா, உன் அப்பா உனக்காண்டி பல லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்காரு, அவரை போயிட்டு நீ அந்த ஊர் சுத்தி உன் கார்ல காமி, அதை விட அவருக்கு பெருமை என்ன இருக்க போகுது அப்படிங்கும் போது ஜார்ஜ் மரியம் அங்க பிரேக் டவுன் ஆகி கண் கலங்குவார். என்னதான் அந்த பணக்காரனா நீ இருந்தாலுமே யுவர் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் வில் செட் அவுட் who you are, not your money அப்படிங்கறது அந்த பணம் எல்லா இடத்துலயும் சின்ன விஷயத்துலயுமே. ஊட்டில அக்கா நீங்க தானே எனக்கு அந்த தேன் மிட்டாய் இது பண்ணும்போது டக்கு டக்குன்னு he will remember all these. ஆங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ வந்து படம் நல்லா பேசியிருக்கு. அந்த கோவம் வந்து ஒரு அளவுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லது. அதுக்கப்புறம் அந்த கோவமே தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படி பேசுறீங்களா இல்லையா, நீங்க எப்படி அதை போய் பேசுறீங்களா, அதான் பாதி சண்டையில இருந்து நம்ம பேசாம இருக்கிறது அந்த சண்டை காரணம் கிடையாது. அந்த சண்டைக்கு அப்புறம் அந்த ஈகோ எல்லாம் விட்டுட்டு திருப்பி அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பேசுறதுன்னு புரியாம அது அப்படியே அந்த கனெக்ஷன் லூஸ் ஆகி 20-30 வருஷமா பேசுறோம் ஃபார் நத்திங். அந்த கோவம் வந்து தணிஞ்சிருக்கும். அது ஃபேமிலில அந்த சண்டை கூட அந்த காரணம் கூட மறந்துருக்கும். நிறைய ஃபேமிலில அதுதான் ரீசனே. அது ஈகோ யார் ஃபர்ஸ்ட் போய் பேசணும், யாரு. அந்த டைலாக் நீ வியூவர்ஸ் சொல்ல வரும்போது எனக்கு இன்னொரு இது ஞாபகம். இவ்வளவு இதையும் பொண்ணு எனக்கு கண்டி பண்ணிருக்கான்னு சொல்றியப்பா, அதுக்கு பதிலா ஒரு தடவை வந்து எங்களுக்கு பேசியிருக்கலாமே, ஏன் நீங்க வந்து பேரண்ட்ஸ் அவங்க வந்து பொண்ணுங்கிறதுனால நீங்க அதை எதிர்பார்க்கறீங்களா, ஏன் அவங்களுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு, கணவனை இழந்தாங்க, நீங்க ஏன் ஒரு தடவை கூட பார்க்கல அப்படிங்கும் போது அவங்களோட இதுவும் ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அந்த நெகோசியேஷன்ஸ் சொல்ற மாதிரி he is like taking that point, அந்த நெகோசியேஷன் லைக் எப்படி அந்த ஃபேமிலியை வந்து இது பண்ணுங்கிறது அந்த அம்மா டைம் அது நல்லா. ஏன்னா அந்த அம்மா வந்து எப்போதுமே ஈவன் ஷீ இஸ் லைக் அப்பா வந்து இவங்களுக்கே ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்களையும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா நீயும் என் குடும்பம் தான் அப்படின்னு அரவணைச்சு வாழ்ற மாதிரி ஒரு அம்மாவா அவங்க இருந்திருக்காங்க. he likes it or not அந்த ஃபீச்சர் வந்து சூர்யாவுக்கும் ஒட்டிக்கும்.